ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். ஆச்சி மசாலா இப்பொழுது 20 ரூபாய் பாக்கெட். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் பேய்தான் தெரியட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. தே 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 யார் அது? யார் இந்த லேடி? பார்த்தா நம்ம ஊருக்காரங்க மாதிரி தெரியலையே. இந்தம்மா, அம்மா, ஆமா, தனியா குறுக்க நெடுக்க நடந்துட்டு இருக்கீங்களே, நீங்க யாருமா? அம்மா, உங்களதாம்மா கேக்குறேன், காதுல விழுகலையா? என்னம்மா புர்ருன்னு என்னைய பாக்குறீங்க? நீங்க எங்க ஊருக்காரங்க மாதிரி தெரியலையே. நீங்க எந்த ஊருமா? மேடத்துக்கு நம்ம கூட பேச விருப்பம் இல்லை போல இருக்கு. நம்ம ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம்? இருந்தாலும் கேட்போம். மேடம், நீங்க நிக்கிற இடம் சாதாரண இடம் இல்ல. எங்க ஊர் பொண்ணு தூக்குல தொங்குன இடம் தான் இது. அங்க நின்னுகிட்டு இருக்கீங்க, பாத்துக்கோங்க. பேயி உங்களை அடிச்சிட போகுது, அப்புறம் உங்க இஷ்டம். நமக்கு எதுக்கு வம்பு, நாம கிளம்புவோம். அண்ணா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணுண்ணே. ஒரு நிமிஷம் என்ன, 1 மணி நேரம் கூட என்கிட்ட பேசலாம். என் பொண்டாட்டிய கொஞ்ச நாளா காணோம். அதான் நான் அவளை அப்படியே தேடிக்கிட்டு வந்தேன். இது வரைக்கும் அவ எனக்கு கிடைக்கல. சரி, நான் உங்களுக்கு அவளுடைய போட்டோவை காமிக்கிறேன். நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. காட்டுங்க. இவங்களை பாத்தீங்களா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐயோ, அவங்க வித்தியாசமா இருந்தாங்களே, யோசிச்சு பாரு. ஆஹா, இந்த செல்ல இருக்கிற அம்மாவும் நம்ம ஏரிக்கரையில பார்த்த அம்மாவும் ஒரே மாதிரி இருக்காங்களே. சார், நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி சார். என்னங்க சொல்றீங்க? இத்தனை நாளா உங்க ஒய்ஃபை தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ உங்க ஒய்ஃபை கிடைச்சிட்டாங்க. ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. சார், ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு சுத்தி வளைச்சு பேசினா பிடிக்காது சார். நேரா விஷயத்துக்கு வரேன். இப்போ உங்க ஒய்ஃப் கிடைச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன சன்மானம் கொடுப்பீங்க? என்ன சன்மானமா? நீங்க என் ஒய்ஃபை பாத்தீங்களா? பார்த்தேன் சார், அதனால தான் கேக்குறேன். எனக்கு என்ன சன்மானம் கொடுப்பீங்க? ஐயோ சார், நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன் சார். நீங்க முதல்ல என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போங்க. இங்க பாருங்க சார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உங்க ஒய்ஃப் ஒரு இடத்துல பார்த்தேன். இப்ப செல்லுல காட்டுனீங்கல்ல, இவங்களும் அங்க பார்த்தவங்களும் ஒரே ஆளு தான். அதனால தான் சொல்றேன், உங்க ஒய்ஃபை பார்த்துட்டேன்னு சொல்றேன். சார், அப்ப என்ன கூட்டு போங்க சார். அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சார். என்ன சிக்கல் சார்? ஒய்ஃப் நின்னுட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடம் ரொம்ப தப்பான இடம் சார். தப்பான இடமா? 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஊர் பொண்ணு ஒண்ணு அங்கதான் சூசைட் பண்ணி செத்து போச்சு. அந்த இடத்துல தான் உங்க ஒய்ஃப் நிக்கிறாங்க. ஐயோ, அந்த இடத்துல நிக்கிறாளா? சரி, பரவாயில்ல, நீங்க வாங்க, எனக்கு அந்த இடத்தை காட்டுங்க. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிப்போம். அப்படின்னா சரி சார். சரி, போலாம் சார். இருங்க. எந்த பக்கம் போடும்? இப்படிதான், நேரா போங்க. நேரா கொஞ்சம் தூரம் தான். நேரா போங்க சார், போங்க. இன்னுமா? போங்க சொல்றேன், நேரா போங்க. எங்க இடம் தான் சார். என்ன? இங்கதான். நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டுங்க. வாங்க சார், வாங்க. இந்த இடம் தான் சார். வந்துட்டோம் சார். உங்க ஒய்ஃப் அங்கதான் சார் நின்னுட்டு இருந்தாங்க. இங்கதான் சார் இருந்தாங்க. அண்ணா,
என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? அங்க ஒண்ணும் இல்ல சார். இந்த இடத்துல தான் உங்க ஒய்ஃப் கொஞ்சம் முன்னாடி தான் குறுக்க நெடுக்க நடந்துட்டு இருந்தாங்க. இங்க தான் சார் பார்த்தேன். இப்ப அவங்கள காணுமே. இங்க பாருங்க, ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. இந்த இடத்துல தான் சார் நான் பார்த்தேன். நிஜமா பார்த்தேன் சார். கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தேன் சார். ஒன்னு செய்யறேன் சார். இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார். எங்க போயிருப்பாங்க? அங்கதான் பார்த்தோம். அதுக்குள்ள எவ்வளவு தூரம் போயிருப்பாங்க? ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்லையே. இங்க தானே பார்த்தோம். எங்க போயிருப்பாங்க அந்த அம்மா? இங்க தான் சார் பார்த்தேன். இங்க பாருங்க, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையாவே நீங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா? சார், நான் என்ன பொய்யா சார் சொல்ல போறேன்? நீங்க செல்ல காட்டுனீங்களா சார்? அந்த அம்மாவும் நான் இங்க பார்த்த அந்த அம்மாவும் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் சார். அதனால தான் சார் நான் சொல்றேன் கன்ஃபார்மா. இங்க தான் சார் நான் பார்த்தேன். இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். எப்படியும் இந்த ஏரியால தான் இருப்பாங்க. வேணாம் சார், விடுங்க. நீங்க பார்த்தது என் ஒய்ஃபா இருக்காது. என்ன சொல்ல வர்றீங்க? அது ஒரு பெரிய கதை. அது சொன்னா நீங்க பயந்துருவீங்க. அப்படியா? என்ன சார் மர்மமா சொல்றீங்க? சரி, அதெல்லாம் வேணா விடுங்க. நீங்க வேற எங்கேயாவது பார்த்தா என்கிட்ட சொல்லுங்க. உங்க பர்சனல் நம்பர் கொடுத்துட்டு போங்க சார். கண்டிப்பா உங்களை நான் பார்த்தா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். சொல்லுங்க சார். செல்வம். பார்த்தா உங்களுக்கு நான் கண்டிப்பா ஃபோன் பண்றேன் சார். சரி, ஓகே சார். அவளை பார்த்தா, உண்மையிலேயே பார்த்தா, ஓகே சார். எனக்கு அந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். ஓகே, வாங்க சார். நன்றி சார். அந்த அம்மாவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் இங்க பார்த்தேன். எங்க போயிருப்பாங்க? எப்படியா அவங்கள நாம கண்டுபிடிச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி ஆகணும். தேடுவோம். சிக்காமையா போயிருவாங்க. சாவித்திரி பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. அது பத்தாதுன்னு 7:30 கூட்டுறதுக்கு இவன் வேற வந்திருக்கான். வணக்கம் மாமா. வணக்கம் எல்லாம் பலமா இருக்கு. என்ன சங்கதி சொல்லு. மாமனாருக்கு மரியாதை கொடுக்கறது மருமகனோட கடமை தானே. அதெல்லாம் ஒரு நல்ல மருமையும் கொடுப்பாரு, புரியுதா? நீதான் மரியாதை தெரியாத ஆளாச்சே. மாமனாரை மதிக்காம நடந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன் மாமா. இனிமே மரியாதையோட நடந்துக்கிறேன் மாமா. ஏய், இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டும் போலான்னு வந்திருக்கேன் மாமா. நீ கூப்பிட்டா உன் கூட வாழ வந்துருவேன் எந்த நம்பிக்கையில வந்த? நீ என் பொண்டாட்டின்ற நம்பிக்கையில தான் வந்தேன் மாமா. ஏய், இங்க பதில் சொல்லு. நீதான் போன தடவை வந்தப்ப என்ன சொன்ன? உன் பொண்ணுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப போறேன்னு சொன்னில. இப்ப வந்து இவ என் பொண்டாட்டிங்கிற நம்பிக்கையில வாழ உன்னை கூப்பிட வந்திருக்கேன்னு சொல்ல வந்திருக்க. அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பெரிய மனமாற்றம் வந்துருச்சோ? எனக்கா? எனக்கு எங்க மாற்றம் உருவாயிச்சு? எல்லாம் உன் பொண்ணு சாவித்திரி தான் உருவாக்கிட்டா. நீ உமாவோட சந்தோஷமா சேர்ந்து வாழணும். வாழ்றேம்மா, வாழ்றேன், நான் வாழ்றேன். நீ சொல்லல, உன் உருவத்துல இருக்கிற வேற ஏதோ ஒண்ணு சொல்லுது. நீ சொன்ன மாதிரி நான் உமா கூட சேர்ந்து வாழ்றேன். இது சத்தியம், சத்தியமா, சத்தியம், சத்தியம். ஏய், சொல்லிட்ட, அத செஞ்சு காட்டு. நான் இன்னொரு உருவத்துல இருக்கங்கிறத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உமாவுக்கு தெரியக்கூடாது, எங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா உன்னை கொன்னுடுவேன். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன் மனமாற்றத்துக்கு என்ன காரணம்னு கேக்குறேன். அதுக்கு பதிலே காணும். அப்பெல்லாம் எப்பயும் குடிச்சிட்டு போதையில மிருகம் மாதிரி சுத்திட்டு இருப்பேன். அதனாலதான் உமாவை மதிக்காம எப்பவும் அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருப்பேன்.
இப்ப நான் குடிய விட்டுட்டேன் மாமா. அதனால எனக்கு என் புத்தி நல்ல விதமா செயல்பட்டு நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு புரிய வச்சிருச்சு. என்ன நம்புங்க, உடனே நான் உமா கூட சேர்ந்து வாழணும்னு வந்திருக்கேன் மாமா. நீ குடிய விட்டுருவோன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு தான் நீ குடிய விட்டுருக்கலாம். நீ குடிய விடுற ஆளே கிடையாது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ நல்லவனா மாறிட்டேன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? இங்க பாரு, சாத்தானுக்கு நல்ல புத்தி வேணா வரும், ஆனா உனக்கு நல்ல புத்தி வரவே வராது. உமா, உண்மையிலேயே நான் திருந்திட்டேன், என்ன நம்பு. உன்னை கொஞ்சமாவது நம்புற அளவுக்கு எப்பயாவது உண்மையே நடந்திருக்கியா? இப்ப வந்து நம்பு நம்புனா உன்னை எப்படி நம்புறது? ஒருவேளை உன் கூட திரும்ப வாழ வந்தனா அடுத்து நீ என்ன பண்ணுவ? உன் அக்கா சாவித்திரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி என்கிட்ட கேப்ப, அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணுவ. இதானே நடக்கும். உன் அக்கா ஒரு பேய்டி. இனிமே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புவனா? நான் உன் கூட சேர்ந்து வாழலன்னா என்னை கொன்னுடுவாடி. இனிமே உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே என்னைக்குமே வராது. நீதான் எனக்கு உலகம், நீதான் எனக்கு கடவுள். உமா, நான் சொல்றத நம்பு. இனிமே நாம 2 பேர் சேர்ந்து வாழணும். உன்னை கெஞ்சி கேட்கிறேன் உமா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. ப்ளீஸ்மா, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. மாமா, நீங்களாவது உங்க பொண்ணுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு என் கூட அனுப்பி வைங்க மாமா. உங்களுக்கு புண்ணியமா போகும் மாமா. உமா, நீ என்னம்மா சொல்ற? எதுவா இருந்தாலும் இனிமேல் ஓ முடிவுதான். அப்பா, நான் இவன் கூட சேர்ந்து வாழ தயாரா இல்லப்பா. இவன் நல்லவனே கிடையாதுப்பா. உமா, நான் சத்தியமா திருந்திட்டேன்னு சொல்றேன்ல. இனிமே உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். நீ திருந்திட்டேங்கிறத நான் எப்படி நம்புறது? நான் தான் சாமி மேல சத்தியம் பண்ணிருக்கலம்மா. இனிமேல நம்பலனா எப்படிமா? சாமி மேல சத்தியம் பண்றதெல்லாம் உனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. நான் உன் கூட வாழ்ந்தப்ப எத்தனை முறை சத்தியம் பண்ணிருப்ப? ஒரு முறையாவது சத்தியத்தை மீறாம நீ இருந்திருக்கியா? என்ன இவ, நான் சொல்றத நம்பவே மாட்றாளே. என்ன பண்ணலாம்? சரி உமா, நான் திருந்திட்டேன்றத உனக்கு எந்த வகையில நிரூபிக்கணும் சொல்லு. நான் நிரூபிக்கிறேமா, சொல்லுமா. நீ எந்த வகையில நிரூபிச்சு காட்ட வேண்டாம், முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. உமா, உமா, உமா சொன்ன கேளு. உமா, உமா நில்லு. இங்க பாருப்பா, என் பொண்ணு சொல்லிட்டாள்ல, இனிமேல் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ அவளை எந்த அளவுக்கு குடும்பம் பண்ணியிருந்தா அவ உன்னை இந்த அளவுக்கு வெறுப்பா. அதான் என் பொண்ணு சொல்லிட்டாள்ல, முதல்ல கிளம்பு. கிளம்பியா ஓ. மாமா, மாமா, மாமா நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க மாமா. சொன்னா கேளுங்க மாமா. இவளும் ஏத்துக்கல. இப்போ அந்த சாவித்திரி பேய் வேற என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அம்மா, சொல்லு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். முக்கியமான விஷயம்னா திரும்பவும் ஏதாவது பேய் பாம்பை பார்த்தேன்னு சொல்ல போறியா? அதெல்லாம் பயப்படுற விஷயமா? இது வேற சம்பவம். அது என்னன்னு சொல்லி தொலையேன். நம்ம ஸ்னேகா இருக்கல்லம்மா, அவ ஒரு பையனை லவ் பண்றாமா. என்னடி சொல்ற? அவ லவ் பண்றாளா? ஆமாமா. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நீ நேர்ல பாத்தியா? நான் நேர்ல எல்லாம் பாக்கலமா, அவளே தான் சொன்னா. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட பிராமிஸ் கூட வாங்கிட்டாமா. அதனால என் தலையே போனான்னு பரவாயில்லன்னு இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்க கூடாதுன்னு தான் சொல்ல வந்தேன். ஓஹோ,
அந்த திருடி லவ் பண்ணிக்கிட்டு அலையிறாளா? ஆமா, அவ யார லவ் பண்றா? அந்த பையன் பேரு மணின்னு மட்டும்தான் சொன்னான். அவனை பத்தின மத்த எந்த டீட்டெயில்ஸும் சொல்லல. அந்த மானம் கெட்டவள நான் என்ன பண்றேன்னு பாரு. ஸ்னேகா, ஏய் ஸ்னேகா. அவ மாட்டிக்கிட்டா. என்னம்மா? வாடிங்க. சொல்லுமா. என்னடி, யாரோ ஒரு பையனை லவ் பண்றியாமே, கமலி சொன்னா? அடி பாவி, அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அத உடனே எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட பத்த வச்சிட்டியா? என்னடி அவளை முறைச்சிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆமாமா, நான் மணின்னு ஒருத்தனை லவ் பண்றேன். எத்தனை நாளா நடக்குது இது? சில மாசமா. அப்போ என்கிட்ட கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவன் கூட சேர்ந்து காதல் கூத்தடிச்சிட்டு இருக்க, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி அவனை அடிக்கடி எல்லாம் பார்க்க மாட்டேன். வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவனை சந்திப்பேன். 2 பேரும் ரொம்ப டீசெண்டா தான் பேசிக்குவோம். லவ் பண்றதே தப்பு, இதுல நாங்க டீசெண்டா லவ் பண்ணிக்கிறோம்னு சொல்றியே, அதுக்கு முலாம் பூசுறியா? அப்படியே 2 போட்டனா எப்படி இருக்கும்னு தெரியும்ல. கேளுங்கம்மா, நீ லவ் பண்ற விஷயம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேச மாட்டாங்க? நான், அக்கா, யாழினி எல்லாம் எப்படி ஒழுக்கமா இருக்கும், அப்படி உனக்கு இருக்க தெரியாது? லவ் பண்றீங்களோ? லவ். ஆமா, அந்த பையன் யாரு? அதாம்மா, பெரிய கோவில் பூசாரி இருக்காருல்ல, அவரோட பேரம்மா. ஏண்டி, கோயில்ல பூசாரி வேலை பாக்குற குடும்பம் அவங்க, கோயில் வருமானத்துல சாப்பிடுறவங்க. அந்த பூசாரி பேரனியா நீ லவ் பண்ணிட்டு இருக்க? நம்ம கிட்ட இருக்கிற சொத்துக்கும் அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் கால் தூசிக்கு கூட பெறாது அந்த குடும்பம். கொஞ்சம் கூட நமக்கு தகுதி இல்லாத ஒருத்தனை நீ விரும்பி இருக்க. இதுக்கே உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும்டி. அம்மா, கோவில்ல பூசாரி வேலை பார்க்கறது ஒரு புனிதமான பாத்தியா? வேலைமா. மணி ரொம்ப நல்லவம்மா. நம்ம வீட்டுக்கு மருமகனா வர்றவனுக்கு நம்ம குடும்பத்துக்கு இணையான தகுதி இருக்கணும். ஒரு பிச்சைக்கார பையனை லவ் பண்ணிட்டு அவனை நல்லவன்னு வேற சொல்லிட்டு இருக்கியா? அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட உன்னை குழி தோண்டி புதைச்சிடுவேன். அவனை உன் மனசுல இருந்து அழிச்சிடு. ஒழுங்கு மரியாதையா அடக்க ஒடுக்கமா இரு, அதுதான் உனக்கு நல்லது. நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என்னால அவனை மறக்க முடியாது. அவன் இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவன் எனக்கு கிடைக்கலன்னா நான் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துடுவேன். பாத்துக்கோங்க. அம்மா சரின்னு சொன்னா மட்டும் உன்னோட கல்யாணம் நடந்துருமா? அந்த பொண்ணு பாம்பு இருக்காளே, அவ விட்டுருவாளா? அவ எப்படி பயமுறுத்துனான்னு நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன. என்னடி அந்த பையன் பாம்பு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அம்மா, அத உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேமா. இவ லவ் பண்ற பையனை அந்த பாம்பு பொண்ணு வழிமறிச்சு அந்த குடும்பத்துல எந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா உன் உயிரை எடுத்துருவேன்னு அவனை மிரட்டி பயமுறுத்திருக்காமா. ஓ, அப்படியா சங்கதி? ஆமாமா. நீ அந்த பையனை மறந்துரு, அவனாவது உயிரோட இருக்கட்டும். வாழ்வோ சாவோ எது நடந்தாலும் எனக்கு அவன் கூடயே சேர்ந்து நடக்கட்டும்.
என்னம்மா நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? நான் சொல்ற மாதிரி நடக்கிறப்போ நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அடி பைத்தியக்காரி, நான் உண்மையிலேயே உன்கிட்ட கோவமா பேசுறேன்னு நினைச்சிட்டியா? நீ அந்த பையனை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு ஆழம் பார்க்கதான் அப்படி சொன்ன. கௌரவம் வசதி வாய்ப்பு பார்த்துதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச உங்க பழைய அம்மாவா இப்ப நான் இல்ல. பையன் நல்ல பையனா இருக்கணும், உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுதான் என்னோட ஆசை. தெய்வ பக்தியான அந்த பூசாரி குடும்பத்திலிருந்து எனக்கு மருமகனா அந்த பையன் வர்றது எனக்கு பரிபூரண சம்மதம். அம்மா நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா? நான் எதுவா இருந்தாலும் வெளிப்படையாதான் சொல்லுவேன்னு உனக்கு தெரியாதா? நான் அந்த பையனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அடுத்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்கள நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர சொல்லு. அம்மா என்னால சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியலம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. இத நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. இவளோட லவ் அம்மா ஏத்துக்கிச்சே. அவனையே இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வேற சொல்லிட்டாங்க. இவங்க நம்ம அம்மா மாதிரியே இல்லையே, ரொம்ப சாதுவான ஆளா மாறிட்டாங்க.